அருண் சீதாவுக்கு கால் பண்ணுறாங்க. சீதா யோசனை பண்ணி எடுக்கிறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. சீதா நல்லா இருக்கியா அப்படிங்கிற. நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கும்போது, ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கும்போது, என்ன சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. எனக்கு வேலையில் பதவி உயர்வு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அப்படிங்கிறாங்க. சரி நீ எங்கே இருக்க அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா பூக்கடை வச்சுருக்காங்களா, அந்த பொன்னியம்மன் கோயிலில் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வரேன் அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் இருக்கிறாங்க, இங்கே வந்தால் சரியாக இருக்காது, ஏற்கனவே உங்களுக்கு எனக்கு ஆகாதுன்னு ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் அவங்ககிட்ட பேசணும், அவங்க வரேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சீதா அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா அருண் திடீர்னு ஃபோன் பண்ணார், எடுக்கவா வேணாமான்னு யோசனை பண்ணேன், சரி என்னென்னு கேட்பேன்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும்போது சொன்னார், ஒரு சந்தோஷமான செய்தி, எனக்கு வேலையில் உயர்வு கிடச்சிருக்கு, அதுபோக உங்கள் அம்மாட்டையும் உங்கள் அக்காட்டையும் பேசணும் அப்படின்னாரு. நான் கோயிலில் நிற்குவேன் அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா அக்கா அங்கே தான் இருக்காங்க, இன்னும் வராரு அப்படிங்கும்போது, ஏண்டி வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க மீனா. நான் வர சொல்லலக்கா, அவங்க தான் வராங்க அப்படிங்கிறாங்க. மீனா என்ன செய்யணும்னு எனக்கு தெரில, முத்து மாப்பிள்ளைக்கு சுத்தமாக அவரை பிடிக்க மாட்டேங்குது, இவர்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் கோவப்படுவார் அப்படிங்கிறாங்க. உடனேம்மா நம்ம வர சொல்லலை, அவராக வரங்கிறாரு, சரி என்ன தான் நடக்குன்னு பார்ப்போமே. அதுபோக சீதாவை அவர் ரொம்ப விரும்புகிறாருமா, சீதாவும் விரும்புகிறா, சீதா அவர் இல்லைன்னா வேறு வாழ்க்கையே இல்லைன்னுட்டுருக்கா, சரி எப்படியாவது பேசி சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நான் இது வரைக்கும் எங்கள் பாட்டிக்கிட்ட நான் உதவி கேட்கல, நான் பாட்டிகிட்ட கேட்குறேன், பாட்டி சொன்னால் கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் கேட்பாருமா அப்படிங்கும்போது, உங்கள் மாமா சொல்லியே கேட்கல, பாட்டி சொல்ல கேட்பாங்களா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக கேட்பாருமா, ஏன்னா என் வீட்டுக்காரரை வளர்த்தது எல்லாமே அவங்க தானே, கண்டிப்பாக கேட்பாங்க, அவங்க அம்மாவோட அதிகம் பாசம் வச்சுருக்காரு அவர் அப்படின்ட்டு இருக்கும்போது, அருண் வந்துடுறாங்க. வரலாமா அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படிங்கிறாங்க சீதா. அப்போ வணக்கங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. அத்தைன்னு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அத்தைன்னு கூப்பிட்றீங்க, என் மாப்பிள்ளை முத்துக்கு உங்களை சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது, வேறு இடத்துல தான் மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு, ஏன்னா நீங்கள் அத்தைன்னு கூப்பிட்றது சரி வராது அப்படிங்கும்போது, அது எப்போவுமே சரி வரும், சீதா தான் என் பொண்டாட்டி, அதை நான் மறக்கவே முடியாது, எங்கள் அம்மா வேறு இடத்துல பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் அம்மா முத்தோட அம்மாட்ட போய் பேசியிருக்கு, பேசும்போது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது சீதா சொல்கிறாங்க, அவங்களுக்கு எங்களை சுத்தமாக பிடிக்காது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, எங்கள் மாமாட்ட கூட பேச மாட்டாங்க, எங்கள் மாமாவை பிள்ளையாவே ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் அக்காவை மருமகளாகவே ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, எங்ககிட்ட அது இல்லை அப்படிங்கிறனால சுத்தமாக என்னை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, சீதா அப்போ நம்ம கல்யாணத்துக்கு உங்கள் அத்தையோ உங்கள் மாமா முத்துவோ உதவி பண்ண போகிறதில்ல, நம்ம என்ன பண்ணுறது, உன்னை நினச்சிக்கிட்டு நானோ என்ன நினச்சிக்கிட்டு நீனோ கஷ்டப்படுறதுக்கு ஏன் அப்படி இருக்கணும், எங்கள் அம்மா வேறு இடத்துல ரொம்ப சங்கடப்பட்டு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த ஜென்மத்தில் நீ தான் என் பொஞ்சாதி அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு பைக் கவரில் வச்சுருந்த தாலி எடுத்து எதிர்பார்க்காம சீதா கிட்ட பட கல்யாணத்தை முடிச்சிருக்காரு. இதை பார்த்துட்டு மீனாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் ஓடலை, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சீதா கேட்குறாங்க. மீனாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப ஷாக்காகி நின்றுக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன செய்யனே தெரியல. உடனே ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது, என்னங்க பண்ணுறது, உங்கள் பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்கு, எனக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு, என்னையை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு தோணுது, ஆனால் உங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணேன், எனக்கு இப்போ வேறு ப்ரொமோஷன் வருது, நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நேரத்தில் நான் சீதாவை நல்லா வச்சு பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, மீனாவுக்கு ஒன்றும் இல்லை, ஏங்க ஏற்கனவே உங்கள் வீட்டுக்காருக்கும் உங்களுக்கு ஆகாது, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, என்னங்க பண்ண முடியும் அப்படின்னோடனே சீதா சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் அந்த தாலியை நான் கலத்திடுறேன் அப்படிங்கும்போது, வாயை மூடுறி, ஒரு பொண்ணுக்கு ஒரு முறை வர்றது தான், அது உனக்கு வந்துருச்சு, இவர் தான் உனக்கு புருஷன் இருக்கும்போது என்ன நடந்தால் நீ எதிர்கொள்ள தாண்டி செய்யணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. சீதாவுக்கும் ஒன்றும் ஓடலை, சும்மா தான் பேசுனாரு, டபார்னு பொசுக்குன்னு இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கும்போது மீனா கால் பண்ணுறாங்க முத்துக்கு, ஏங்க அந்த அருண் வந்தாருங்க அப்படிங்கும்போது, மீனா நான் தான் அவங்க கூட பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே அப்படிங்கும்போது, ஏங்க நான் பேசலைங்க, நான் சீதா அம்மா எல்லோரும் பொன்னியம்மன் கோயில் இருந்தோம், அப்போ திடீர்னு அருண் வந்தார், பேசிக்கிட்டு இருக்கும்போது பொசுக்குன்னு சீதா கழுத்தில் தாலியை மாட்டாருங்க, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, என்னது தாலியை மாட்டானா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இப்போ என்ன பண்ணே புரியல, அவங்ககிட்ட குருக்கள் பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ அவங்க கோயிலை சுற்றி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, அப்போ உனக்கு சம்மதமா அப்படிங்கும்போது, ஏங்க நானும் உங்க கூட சேர்ந்து
ஷாக் ஆகி போய் தாங்க நிற்கேன். நீ தான் வர சொன்னியா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எங்கே வர சொல்ல போகிறேன், சீதாவுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்டிருக்காரு. எனக்கு ஒருத்தர் நகையை ஆட்டையை போட்டு போகும்போது நான் அதை பிடிச்சேன். பிடிக்கும்போது எனக்கு பதவி உயர்வு கிடைக்கி, அது சம்மந்தமாக எனக்கு சந்தோஷமான செய்தி அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னு ஃபோன் பண்ணியிருக்காரு. கேட்கும்போது நானும் அம்மாவும் கோயிலில் இருக்கேன்னு சொன்னோன்னா அவர் பொசுக்குன்னு இப்படி பண்ணிட்டாரு. இது எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. அப்படிங்கும்போது அவனுக்கு எவ்வளோ திமிரு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கார் எடுத்து இங்கே வராரு. இவங்க கோயிலை சுற்றி வந்துகிட்ருக்காங்க. அங்கே சீதா கழுத்தில் பார்க்காங்க மஞ்சள் கயிறு தொங்குது, அது தாலி வேறு இருக்குது. என்ன பண்ணனே முத்துக்கு தெரில. உடனே அவனை அந்த சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போகும்போது, மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க மீனாவோட அம்மா. தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் செஞ்சாரோ கோவத்தில் பண்ணாரோ தெரியாது. இந்த ஜென்மத்தில் சீதாவுக்கு அவர் தான் மாப்பிள்ளை பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பேசாதீங்க, நான் கூட பேச போகிறதில்ல. என்னைக்கு உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லுதோ அன்னைக்கு தான் பேச போகிறேன். மீனா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நம்ம மாப்பிள்ளைக்கு பிடிக்கலன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, அத்தை அந்தளவுக்கு கல் நெஞ்சக்காரன் கிடையாதுண்ணா. எனக்கு அவர் பிடிக்காது தான். அவர் கேரக்டருக்கு பொண்ணே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சவன் தான். ஆனால் அவன் வீம்புக்கு பண்ணானா என்ன பண்ணான்னு தெரியாது. பொண்ணை வச்சு ஒழுங்காக பார்த்துக்கொள்ள அவ்வளோதான்னு சொல்லி ஆகணும் எல்லோரும் அப்படிங்கிறாங்க. இங்கே சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப தோரணையாக சீதாவை கூப்பிட்டு வராங்க. முத்தை பார்த்தோன்னே அப்படி முறைக்காரு. உடனே முத்து அதனால் பதிலுக்கு முறைக்காமல் அப்படி கவுந்துட்டே சொல்கிறாரு, இங்கே பாரு, இது வரைக்கும் நீ யாரோ என்னவோ அந்த விஷயத்துக்குள்ளே நான் போகலை. உன் பேசும்போது நீ பதவி உயிர் போயிட்ட அப்படி இப்படிங்கிறதுக்காகவே இல்லை. சீதாவை நீ கல்யாணம் பண்ணிட்ட. கல்யாணங்கிறது ஒரு முறை தான், அதை நீ பண்ணிட்ட. இனிமேல் சீதா வச்சு நல்லா பார்த்துக்கிற. சீதா கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அதுவும் வந்தாலும் சரி தான், உன்னால் வந்தாலும் சரி தான், உன்னை விடவே மாட்டேன். நீ சர்க்காரில் வேலை பார்க்க காக்கி சட்டக்காரன் கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட அருண் சொல்கிறாரு, இது வரைக்கும் உங்கள் பொஞ்சாதியோட தங்கச்சி, இனிமேல் என் ஒய்ஃபு கஷ்டப்படுற அளவுக்கோ எங்கள் அம்மா கஷ்டப்படுற அளவுக்கு விட மாட்டேன். எங்கள் அம்மா உங்கள் அம்மாட்ட பேசி சீதாவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பேசியிருக்காங்க. உங்கள் அம்மா எவ்வளோ மனசை சங்கடப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு எங்கள் அம்மாவை சங்கடப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. ஆனால் நான் யாரையும் சங்கடப்படுத்த மாட்டேன், பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது முத்து ஒரு மாதிரி நிற்காரு. அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. சீதா உன் மேலே எந்த தப்பு இல்லை, தப்பு எல்லாமே அருண் மேலே தான் அப்படிங்கும்போது, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் சீதாவை விரும்பினேன், முறைப்படி கேட்டேன், நீங்கள் பொண்ணு தரல, எனக்கு ஒரு வழி தரல, நான் என்ன பண்ண முடியும். எங்கள் அம்மா வேறு இடத்துல பொண்ணு பார்க்குறாங்க. சீதா இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு நினச்சேன், அதனால தான் இப்படி முடிவு எடுத்தேன். இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அப்படிங்கும்போது, சரி ரைட்டு அதான் நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்போது, அதான் என்னங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே அருணும் சீதாவும் இங்கே மீனாவோட அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது, அவங்க அம்மாவால் ஒன்றும் செய்யல, அப்படியே அழுகிறாங்க. அத்தை அந்தளவுக்கு நான் கல்லஞ்சக்காரன் இல்லைன்னு சொன்னோம்ல, அவங்கள ஆசீர்வதிங்க, நல்லா இருக்கட்டும், இன்னும் விருந்துக்கு நம்ம கூப்பிட வேணாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு நாள் எங்களை கூப்பிட தான் செய்வீங்க, நாங்கள் நல்லா இருப்போம், அதை நீங்கள் பார்ப்பீங்க, சீதாவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே கூப்பிட்டு போயிறாரு. அங்கே அருணோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வேறு ப்ரோக்கர்கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லிட்டோம். அந்த பொண்ணு அருணுக்கு பிடிக்குமா பிடிக்கலன்னு தெரில அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, அருணும் சீதாவும் மாலையும் கழுத்துமா நிற்காங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம்னா தாங்கலை. டேய் அருண் அப்படிங்கிறாங்க அம்மா. திடீர்னு இப்படி நடந்துருச்சுமா, உங்கள் தலைமையில் தான் கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சேன், உங்கள் முன்னாடி தான் பண்ணணும், ஆனால் அதுக்குள்ளே சூழ்நிலை எனக்கு அமையலம்மா. சீதா கல்யாணமே வேண்டான்னு இருக்கா. எனக்கு நீங்கள் வேறு இடத்துல கல்யாணம் பொண்ணு பார்க்கிங்க, எனக்கு அது பிடித்தமா இல்லை. சீதா வந்த பருவம் என் வாழ்க்கையில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, நானும் மாறியிருக்கேன். அது போக நான் இன்றைக்கி பெரிய வேலைக்கு போகிறேன்னா அதுக்கு சீதா தான் காரணம். சீதா இல்லாத வாழ்க்கை எனக்கு சரி வராதுமா. அவங்க வீட்டில் நினைக்காங்க நான் சீதாவை கஷ்டப்படுத்திட்டேன்னா அவர் டென்ஷன் பட்டின்னு நினைக்காங்க. இதை தாண்டி நான் சீதாவை ரொம்ப நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கம்மா, கண்டிப்பாக நல்லா வச்சு பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லை யாருன்னே அதான் எனக்கு தெரியுமாடா, மருமகளை இப்படி கூப்பிட்டு வந்துட்டா அவங்க வீட்டில் ஒன்றும் நினைக்க மாட்டாங்களாடா அப்படிங்கும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் வேறு பொண்ணு பார்க்குறீங்கிறீங்க, நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படிங்கும்போது, சரிடா இப்படி தான் நடக்கணும்னு இருக்கும், கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் வராங்க. அவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். சரி ரைட், இது வரவேற்பு மாதிரி வைப்போம், நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடுவோன்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ வரவேற்பு ரெடி பண்ணுறாங்க. அப்போ சீதா இங்கேருந்து மீனாவை கால் பண்ணுறாங்க, அக்கா எனக்கு 2 நாள் கழித்து வரவேற்புக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் சைட்லேருந்து வரணும், எனக்கு ஒத்தியில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படிங்கும்போது என்ன செய்யனே தெரியல. மீனா முத்துக்கிட்ட ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. சீதா வீட்டில் வரவேற்பு வைக்காங்களா, அவங்ககிட்ட பணம் இருக்குது வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது, ஏங்க அதை சொல்லுங்க,
அந்த அருணுக்கு எல்லோரும் வருவாங்க. சீதாவுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அவங்க மனசு ரொம்ப பாடுபடுங்க. அதனால் நம்ம போகலாம் அப்படிங்கும்போது, மீனா நான் வரல, உன் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ போக வேண்டாம், நான் சொல்ல போகிறதில்ல, போன்னா போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது, மாமா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது, அப்படியா அதனால தான் முத்து நீன்னு ஒரு மாதிரி இருந்தீங்களா அப்படிங்கும்போது, ஆமா அப்படிங்கும்போது, டே முத்து, அந்த சீதாவுக்குன்னு தான் அந்த அருண் இருந்திருக்கான், அருணுக்காக தான் அந்த உள்ளே இருந்திருக்கு. சரி 2 பேரும் நல்லா இருந்துட்டு போட்டுண்டா, நீ வந்து அவங்க அப்பா இடத்துல இருந்தால் அதை பார்க்கணும். சின்ன பிள்ளை ஒரு தப்பு போனால் பெரிய ஆளுக்கே மன்னிச்சு விடுவது தானே வழக்கம். அதே மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீ பெரிய ஆளாக இருந்து என்ன செய்யணும், அந்த வரவேற்புக்கு போய் அவங்கள இது பண்ணிட்டு வரணும். பிடிக்கலையோ நீ நின்று அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்தணும்பா. நீ தான் மூத்த மருமகன் அந்த வீட்டை பொறுத்த மட்டும் உனக்கு அவன் ஜவளப்படி, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணாமலை வர சொல்கிறாங்க. இங்கே சீதா அம்மா வரதை பார்த்துட்டு, விஜயா ஏங்க இவங்கெல்லாம் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு, விஜயா வாயை மூடிட்டு அமைதியாக இரு அப்படிங்கும்போது, ஏம்மா சீதா கல்யாணம் நடந்தது எல்லாமே கேள்விப்பட்டேன் அப்படிங்கும்போது, ஆமாண்ணே திடீர்னு நடந்தது தான், என்ன செய்யனே தெரில அப்படிங்கும்போது, என்னது சீதா கல்யாணம் ஆயிடுச்சா, யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜயா பரபரப்பாக பார்க்குறாங்க. ஏங்க யாருக்குங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, வேறு யார், அந்த சர்க்காரில் வேலை பார்க்க அப்படிலாம் கைச்சட்டக்காரரா அந்த அருணுக்கு தான் அப்படிங்கும்போது, ஏங்க அவங்க அம்மாட்ட அவ்வளோ சொல்லியிருக்கேன், அவங்க இந்த வீட்டில் தவிர பொண்ணு வேறு வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது, நல்ல பொண்ணு எங்கே இருந்தாலும் யார் இருந்தாலும் தேடி வர தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க போது, டேய் அப்போ உனக்கு இது சம்மதமா அப்படிங்கும்போது, அவங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க, சீதாவும் விரும்பி நடக்கலை, இந்த வீட்டில் யாருக்கும் அப்படி விரும்பி நடக்கலை, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்துட்டு, சரி நல்லா இருந்துட்டு போட்டோம் மீனா, அவங்க அம்மாட்ட சொல்லு, நம்ம கண்டிப்பாக 2 நாள் கழிச்சு நம்ம வீட்டு சைட்லேருந்து போகலாம், நம்ம வீட்டில் பொண்ணுக்கு என்னென்ன சினிமா எல்லாமே நான் செஞ்சிடுறேன்னு சொல்லிடு அப்படிங்கும்போது, மாப்பா அதுக்கு உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம், நான் வந்து ஃபைனான்ஸுக்கார்ட்ட பணம் கேட்டிருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லைத்த நான் மூத்த பையனை நான் செய்யணும்ல, என்கிட்ட இருக்க 2 காரு தான், 2 காரையும் விற்று சீதாவுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடுறேன் அப்படிங்கும்போது, மாப்பிள வேண்டாம் மாப்பிள, இப்போ தான் நீங்கள் படிப்படியாக முன்னேறி வரீங்க அப்படிங்கும்போது, இல்லைத்த ஒரு வீட்டில் மூத்த பையனா என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபைனான்ஸ்காருக்கு பேசுகிறாங்க. சார் 2 காரையுமே எடுத்துக்காங்க, எடுத்துகிட்டு நீ எவ்வளோ தருவீங்க அப்படிங்கும்போது, தம்பி ஒரு 4 லட்ச ரூபா தரேன் தம்பி அப்படிங்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்த்தியும் வர சொல்லி காரை கொடுத்துட்றாரு, 4 லட்ச ரூபா வாங்குறாரு. 4 லட்ச ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு மீனா கால் பண்ணுறாங்க, மீனா நீ உடனே வா அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க, இந்த மாதிரி நகை கடைக்கு போகணும், சீதாவுக்கு நகை வாங்கணும் அப்படிங்கிறாங்க. நகைலாம் வாங்குறாங்க. அங்கே வரவேற்புகள்லாம் ரெடி ஆகுது. சீதா நம்ம வீட்டிலேருந்து யாருமே வர மாட்டாங்கன்னு ரொம்ப இதாக இருக்கும்போது, வான வேடிக்கையோட தாரத்தப்பட்டையோட எல்லோரும் போகிறாங்க. ஒரு 10-20 பேர் போகிறாங்க. பார்த்தோன்னே சீதாவுக்கு பயங்கர சந்தோஷம். மாமா வந்துட்டாங்க, அக்கா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, சத்யா வந்துட்டாங்க, ரொம்ப அம்மா அம்மா அப்படிங்கிறாங்க. இவர் எல்லாரையும் வாங்கன்னு கேட்குறாரு, முத்தை மட்டும் கேட்க மாட்டுறாரு. சீதா நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது இடத்துக்கு போ, இந்த நகையெல்லாம் போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மாமா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்குன்னு நாங்கள் வந்து எதுவுமே செய்யாமல் விட்ற மாட்டோம்ல அப்படியே அப்படிங்கும்போது, மாமா இது எதுக்கு மாமா அப்படிங்கும்போது, இல்லைம்மா என்ன செய்யணுமோ அதை செய்யணும், இல்லைன்னா நீ வந்து கல்யாணம் முடிச்சு வந்த வீட்டில் உனக்கு மறுவாதி இருக்காது அப்படிங்கும்போது அருண் சொல்கிறாரு. அதை யாரும் எதிர்பார்க்கல, நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க, அப்படி ஒரு பவுனோ 2 பவுனோ கொடுத்துப்பீங்க அப்படிங்கும்போது, இல்லை இதை பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நகையை திறந்து காமிக்கார். பார்த்தோன்னே அருண் அரண்டுறாரு. பாட்டிகிட்ட பேசி அந்த குடும்ப நகையுமே விற்று முத்து பங்குள்ளதை அதை சேர்த்து செஞ்சுருக்காரு. நாங்கள் நிறையவே இருக்குது. அதை பார்த்துட்டு மாமா இதெல்லாம் வேண்டாம், எப்படி மாமா இது வந்துச்சு அப்படிங்கும்போது, மீனா சொல்கிறாங்க, எங்கிட்ட 2 கார் இருந்துச்சு, நம்ம வீட்டு மூத்த பையனாக தான் என் வீட்டுக்காரர் நினைக்காரு, அப்படிங்கும்போது அந்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு நம்ம செய்யணும்ல அப்படின்னு சொல்லி 2 காரை விற்று செஞ்சுட்டாரு அப்படிங்கும்போது, ஏன்க்கா அப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க, மாமாவுக்கு இருக்குது 2 கார் தானே, இந்த காரை விற்றா என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க. அங்கே அந்த நகையெல்லாம் போட்டு வந்து நிற்காங்க. சீதா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, ஃபோட்டோவுக்கு வந்து நல்லா இருக்காது முகூர்த்தத்தோட, அது போக ஏன் அழாத அப்படிங்கும்போது, இல்லைங்க எங்கள் மாமா அவங்களுக்கு பிடிக்காது தான், ஆனால் அவருக்கும் உங்களை பிடிக்காது தான், ஆனால் என்ன அவர் ரொம்ப பாசமாக பார்த்துப்பாரு, எங்கள் வீட்டையும் நல்லா பார்த்துப்பாரு, எங்கள் வீட்டில் வந்து மூத்த பையனாக அவர் இருந்து எல்லாமே செய்கிறாரு அப்படிங்கும்போது, என்ன இந்த விசேஷத்தில் கலந்துக்கிறது பெரிய இதா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா இந்த நகைலாம் எப்படி வந்துச்சு, அவர் 2 காரையும் விற்று தான் எனக்கு வந்து நகைலாம் எடுத்துருக்கிறாரு, அது போக அவர்கிட்ட வேறு வாழ்வாதாரம் கிடையாது அப்படிங்கும்போது, என்ன சொல்கிற அவர்கிட்ட வேறு இது இல்லையா அப்படிங்கும்போது, அந்த 2 கார் தான், அந்த காரை வச்சு தான் அவர் வந்து உழைச்சிட்ருக்காரு, அதையே எனக்காக விற்றுட்டாரு அப்படிங்கும்போது, அப்போ தான் அருணுக்கு முத்தை பற்றிய நல்ல ஒரு அபிப்பிராயம் வருது. உடனே சீதா என்னை மன்னிச்சிரு, நான் இந்த அருணை வந்து முரடான் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்து அவரும் நல்லவராக தான் இருக்கார், அவன்கிட்ட ஒன்றும் சொல்லலை, எனக்கு இப்போது வேலையில் பெருசாக போகிறேன், பெரிய பதவிக்கு போகிறேன்னு ஒன்று சொன்னேன், அதுக்கு காரணமும்
உங்கள் மாமா தான். நான் நிதானத்துக்கு வரல, அதனால் என்னால் புரிஞ்சிக்க முடியல. என்னால் இப்போ புரிஞ்சிக்க முடியுது. அன்றைக்கி ஒரு பொம்பளையாள்கிட்ட ஆட்டையை போட்டுருந்தோம் ஓடையில். நானும் இவரும் தான் விரட்டி போனோம். ஆனால் அங்கே போய் பங்களிப்பு எல்லாம் பண்ணது எல்லாமே உங்கள் மாமா தான். நான் கடைசியாக தான் என்னோடய பங்களிப்பு இது பண்ணேன். அப்போ கூட நான் முத்தை காட்டிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் எனக்கு ப்ரொமோஷன் வரணும்னு சொல்லிட்டு. அதுலேயும் நான் சுயநலமாக தான் இருந்திருக்கேன். ஆனால் முத்து மாதிரி இப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. தனக்கு போக தான் மீதின்னு சொல்லி பார்ப்பாங்க. தான் காரையே விற்று இந்தளவுக்கு பண்ணதளவுக்கு பண்ணுறாரே அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கே அவர் மேலே மரியாதை வருது. அப்படிங்கும்போது சொல்லுவாங்கள்ல, கோவர் கிட்ட தான் குணம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது ஃபோட்டோக்கார் சொல்கிறார், என்னங்க பேசிகிட்டே இருக்கீங்க, 2 பேரும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதான் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்காங்க, சாப்பாடெல்லாம் கொடுக்காங்க. முத்து மட்டும் சாப்பிடாம உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போகக்கூடாதுங்க. மனசார மணப்பெண்ணையும் மகனையும் வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தும் போது மனசும் வயிறும் நிறைஞ்சிருக்கணுங்க, சாப்பிடுங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்காரு. சாப்பிட்டுட்டு நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. உடனே அருண் சொல்கிறாரு, முத்து என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இது யார் சொல்கிறது, அருணா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு நினைக்கிங்களா? கண்டிப்பாக கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க. இந்த எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறேன், நான் இப்போ உயர் பதவிக்கு போகிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் காரணம், இவர் தான். இவர் இல்லைன்னா நான் இந்த பதவிக்கு போயிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு எல்லோரும் முழிக்கிறாங்க. சீதா நடந்ததை சொல்கிறாங்க. அப்போ தான் மீனாவுக்கு தெரிய வருது, ஓ இவருடைய பங்களிப்பு இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என் வேலைக்கு தான் போகணும், பெருசாகணுமே நினச்சிக்கணும் தவிர்த்து இவரை நான் சொல்லிக்கிடலை. ஆனால் உண்மையிலே இவர் ரொம்ப கிரேட்டு தான். சீதா சொல்லும் போதெல்லாம் நான் இவரை பார்க்கணுன்னு நினைப்பேன். இவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவருக்கும் பிடிக்காத மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும். நானும் விம்புக்கு பண்ணியிருக்கேன், அவரை ரொம்ப பாடாப்படுத்தியிருக்கேன். ஆனால் இவரால் தான் நான் பெரிய பதவிக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவரால் 2 வாட்டி எனக்கு இடையில என்னை வேலையை விட்டு நிப்பாட்டாங்க. அப்போ அந்த கடுப்பு தான் எனக்கு முன்னாடி தெரிஞ்சதை தவிர்த்து அவர் செஞ்ச நன்மை எனக்கு தெரியலை. இப்போ தான் எனக்கு தெரியுது. அவருக்கு நான் என்னால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கும்போது சொல்கிறேன், எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், சீதா நல்லா பார்த்தா சரிதான் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் அந்த வீட்டு பையனாக மூத்த பையனாக நினச்சி எல்லாம் சென்றீங்க. நான் அந்த வீட்டு இளைய பெண் ஏதாவது பண்ணணும்ல அப்படிங்கும்போது, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் பண்ணல, சீதாவோட அக்கா மாப்பிள்ளைக்கு அந்த 2 காரை அப்படி நான் வாங்கி கொடுக்க போகிறேன், அதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கும்போது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி முத்து இந்த விருந்தை முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் போய் மீனாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மீனா சிரிக்கிறாங்க. உடனே முத்துக்கு ஏன் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு 1000 தான் கோவம் இருந்தாலும் சீதா கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டீங்க. அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்க. மூத்த பையனாக இருந்து எல்லாமே பண்ணிட்டீங்க. அவரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டார்ல, நீங்களும் அவர்கிட்ட பேசிட்டீங்களே அப்படிங்கும்போது, சீதாவை கல்யாணம் பண்ண அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் சீதாவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். சரி, அது நல்ல இடம் தான். ஆனால் இவர் தான் எப்படி இருப்பாருன்னு தெரியலன்னு நினச்சேன். ஆனால் இறங்கி வரும்போதே புரியுது. சரி, நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டு விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. ஒரு நல்ல குடும்பத்தில் போய் அந்த சீதா வாக்கப்பட்டாலே, ஒன்றுமில்லாத குடும்பத்துக்கு போவான்னு பார்த்தா நல்ல வசதி இருக்க குடும்பத்துலேயும் வேலைக்காரன் குடும்பத்துலேயும் போயிட்டாலே. அவனுக்கு வேறு இப்போ பெரிய பதவி தான் வந்துட்டு நான் பயங்கர புல்டப் பண்ணுவாள் இந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. அண்ணாமலை வராங்க. டேய் முத்து, ரொம்ப சூப்பராக பண்ணதாக கேள்விப்பட்டேன்டா, ரொம்ப நல்லா இருந்துச்சு உன்னுடைய செயல்பாடெல்லாம், இதே மாதிரி இரு. சரி, உனக்கு கார் இல்லை வைக்கலன்னு நினைக்காத, அப்பா உனக்கு பேங்கில் ஏதாவது பேசி உனக்கு ஒரு என்ன செஞ்சு தரேன், ஒரு கார் வாங்கி தரேன், அது கரெக்டாக கட்டிடு. எப்படி வீட்டு பத்திரத்தை எப்படி எடுத்து தந்தியா திருப்பி அதே மாதிரி பண்ணிடு அப்படிங்கும்போது, இல்லைப்பா வேண்டாம், நான் வேறு ஒரு ஆள்கிட்ட கார் கேட்டிருக்கேன், அவர் ஓட்ட கூப்பிட்ருக்காருப்பா, மாதம் 10 ரூபா சம்பளம் தரங்காரு அப்படிங்கும்போது மீனை அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னை ஏன் மீன் அழுகுற, உழைச்சி தானே சாப்பிட்றோம், யாரையும் ஏமாத்தலைல்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத, நான் கார் ஓட்டினேன் உன்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கும்போது, எனக்கு தெரியுங்க, நான் நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் சீதாவால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னு அழ ஆரம்பிக்காங்க. உடனே அண்ணாமலை, கவலைப்படாத மீனா, கண்டிப்பாக நான் முத்துக்கு ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு செல் எடுத்து போகிறாரு. இங்கே விஜயா ரூமுக்கு ஒரு மனுஷனை காங்களே நெட்டி பார்க்காங்க, அவர் காணலை. ஒரு மொட்டை மாடியில் போய் அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்கம்மா, இந்த முத்து இப்படி பண்ணிட்டாம்மா அப்படிங்கும்போது அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வளர்த்த பிள்ளை இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோக அவனுக்கு வண்டி இல்லை வைக்கணும்னு கவலைப்பட வேண்டாம், நான் ஒரு வண்டி வாங்கி கொடுக்கேன் அப்படிங்கும்போது, நம்ம கொடுத்தா வாங்க மாட்டாதம்மா, இதுமா தெரியுது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலம்மா அப்படிங்கும்போது, சரிடா அதுக்கு எதாவது வழி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. காலைல முத்து எழுந்திரிச்சோன்னே ஸ்டாண்டை பார்த்து போகிறாரு. எல்லோரையும் நல்லபடியாக கார் ஓட்டுங்க வைங்க, நான் வேறு ஒரு ஆள்கிட்ட கார் ஓட்ட போகிறேன் அப்படின்னோடனே எல்லாருக்குமே மனசு கஷ்டம். நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே சொந்த கார் வச்சுருக்கோன்னா நீ தான் காரணம், சிட்டிக்கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப சங்கடப்பட்டு கிடந்தோம், நீ உன் காரை ஊற்றி எங்கள் கடனை பூரா அடைச்ச, இன்றைக்கி எங்கள் நிலமையில ஒன்றும் செய்ய முடியல முத்து, நீ கவலைப்படாத,
நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு 25,000 போட்டு உனக்கு ஒரு கார் எடுத்து தரோம், நீ அப்படியே டியூவை கட்டி அடைச்சிரு அப்படிங்கும்போது, இல்லைடா இருக்கட்டும், உங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த விரும்பல, இருந்தாலும் மனசு கேட்கல அப்படிங்கும்போது 2 காரை வந்து நிப்பாட்டுறாங்க, புது காரை. உடனே இது யார் காரு அப்படிங்கும்போது, யார் காரா, இது உங்கள் கார் தான் சார் அப்படிங்கிறாங்க. ஏன் காரா, என் காரை தான் நான் கொடுத்துட்டேனே, அதுவும் பழைய கார் தான், செகண்ட் கார் தானே அப்படிங்கும்போது, இல்லை இல்லை இது உங்கள் கார் தான், உங்கள் பேரில் தான் புக் பண்ணியிருக்கு, அருண் சார் தான் புக் பண்ணார், அவருக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, அவர் உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, தயவுசெய்து நீங்கள் வாங்கிக்கணுமா அப்படிங்கும்போது, எனக்கு புரியலை அப்படிங்கும்போது அருண் பின்னாடி வராரு, சீதாவும் வராங்க. மாமா தயவுசெய்து வாங்கிக்காங்க மாமா, இது எங்களோட கிஃப்ட்டு, என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு வந்து அருண் தான், அருணுக்கு மிகப்பெரிய பரிசு நான் தான், எங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய பரிசு நீங்கள் கொடுத்தீங்க, உங்கள் 2 காரையும் விற்று என்ன இவ்வளோ பண்ணீங்க, மூத்த பையனாக இருந்து நான் அந்த வீட்டு பிள்ளையாக இருந்து ஏதாவது பண்ணணும்ல, நான் நல்லா இருக்கும்போது எங்கள் மாமா கஷ்டப்பட்டா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அழுகிறாங்க. சீதா நீ அழக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கும்போது மீனாவும் அந்த வழியாக வராங்க. இங்கே பேசிக்கிட்டுலாம் கேட்டோன்னா, சீதா எங்களுக்கெலாம் வேண்டாம், நீ நல்லா தான் சரி தான் அப்படிங்கும்போது, மீனா நீ சொல்லு, இவங்க கார் வாங்கினது நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது அருண் சொல்கிறாரு, நான் நல்லா ஆன பிறகு நல்ல பெரிய பதவி போன பிறகு சீதாவை தான் வச்சு பார்த்துக்க போகிறேன், சீதா அவனுக்கு என்ன நகை வேணுமோ வாங்கி கொடுக்க போகிறேன், நீங்கள் உங்கள் காரை வச்சு நகை வாங்கி கொடுக்கும்போது எனக்கு மன சங்கடமாக இருக்கும், அதுபோக நான் வாழ்க்கையை முதல்ல துவங்கும்போது ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு நாங்கள் இது நல்லா இருக்கக்கூடாதுல்ல, அது நல்லாவும் இருக்காது, அதனால் நீங்கள் அந்த காரை தயவுசெய்து வாங்கிக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை அது சரி வராது அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது, அவர் அருண் கால் பண்ணிட்டுருக்காரு அண்ணாமலைக்கு. அண்ணாமலை ஒரு ஆட்டோ பிடிச்சி வராரு. ஐயா நான் உங்கள்கிட்ட சொன்னோம்ல ஐயா, பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கய்யா உங்கள் பையன்ட்ட அப்படின்னோடனே, முத்து அந்த பையன் மனம் உவந்து தான் செய்கிறாப்புல, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது, மாற்றம் இருக்குது, மாற்றத்தில் தான் அது நடக்குது, வாங்கிக்கார அப்படிங்குள்ளப்பா வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. முத்துக்கு என்ன சொல்லுதுன்னே தெரில. அருணை பார்த்து ரொம்ப நன்றி, சீதாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க ஒரு நாள் விருந்து கூப்பிடுங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கும்போது முத்து யோசிக்கிறாரு. ஏன் யோசிக்கிறீங்க அப்படிங்கும்போது சீதா சொல்கிறாங்க, அங்கே அவங்க அம்மா இருப்பாங்க, அதனால் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பேசிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதுக்கு நான் வழிவகை பண்ணிடுறேன், விஜயா வந்து ஆன்மீக பயணத்துக்கு அங்கங்கே அனுப்பி விட்ருதேன், அனுப்பி விட்டுட்டு நம்ம வீட்டில் புது மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாரு. விஜயா ஒரு ஆன்மீக பயணம் ஒன்று இருக்குது, 2 டிக்கெட் இருக்குது, நீனும் பாரதியும் போய்ட்டு வந்துருங்க அப்படிங்கும்போது, சரிங்க எங்கெல்லாம் இருக்குங்க, டெல்லி அங்கே இங்கேன்னு ஒவ்வொரு ஊர்லாம் சொல்லுதாங்க, சரிங்க போயிருந்தோம் அப்படிங்கிறாங்க. இந்த தேதியில் அருணை கூப்பிட்டு விருந்துலாம் கொடுக்காங்க. விருந்து சாப்பிட்டுட்டு அவங்க ஊருக்கு கிளம்புதாங்க. கிளம்பும்போது முத்து சொல்கிறாரு, இப்போ சொல்கிறதும் நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும், ஆனால் சீதாவை நல்லா பார்த்துக்கோங்க, சீதா வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சா நிறைய ஆசை பாசத்தை அடக்கிக்கிட்டு வாழ்ந்துருக்கு அந்த பிள்ளைய நல்லா வச்சு பார்த்துக்கிடுங்க, அந்த பிள்ளைக்கு ஒன்றுனா நான் கண்டிப்பாக வந்து நிற்பேன் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக உங்கள் பிள்ளைக்கு இந்த இது வராது, நான் பார்த்துக்கிறேன், அதுபோக சீதா விருப்பப்படி அவள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டா, அதுபோக நான் வேலை பார்க்குற சம்பளத்தை எங்கள் வீட்டில் தான் கொடுப்பேன், அழகாக கொடுத்துட்டு போட்டேன், எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது முத்துக்கு அப்போ தான் தெரிய வருது அந்த அருணோட உன்னத மனசு. சரி தான் மாமியார் வீடும் நல்லா இருக்குன்னு நினைக்காருல அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. போனோடனே சத்யாவும் அம்மாவும் வராங்க. அம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அண்ணாமலைட்டையும் முத்துக்கிட்டையும் ரொம்ப அவங்க நன்றி தெரிவிக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்னம்மா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லைண்ணே எங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எங்கள் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு மூத்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க, 2வது பொண்ணை வந்து அவள் விரும்புகிற வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சாலும் கூட அது நடக்காதோ அப்படின்னு பல முறை நினச்சிருக்கேன், ஆனாலும் அதை தவிர்க்க முடியாமல் நடக்கும்போது கூட அந்த வீட்டு பையனை நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த முத்து செஞ்சிட்டாரு, அதை செய்யறதுக்கு நீங்கள் கூடயே இருந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிண்ணே அப்படிங்கும்போது, ஏம்மா நான் எப்பவும் சொல்கிறேன் முத்து கோவக்காரன் தான், படிக்காதவன் தான், ஆனால் அவனுக்குன்னு அதிகப்படியான குணம் இருக்குது, யாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான், என்ன ஒரு சில நேரத்தில் அந்த கோவத்தில் டவார்னு புரிஞ்சிக்க மாட்டான், ஆனால் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்கள விடவே மாட்டான், நல்லா பார்த்துப்பான், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த விருந்து கொடுக்குற நேரத்தில் விஜயா இருந்தால் நல்லா தான் இருக்கும், அவள் குணக்காரி இல்லை, அதனால் வந்து தான் அனுப்பி விட்டுட்டேன், அவங்களுக்கும் விருந்து கொடுத்தாச்சு, நீங்களும் ஒரு நாள் வந்து அந்த மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுங்க வைங்க, எல்லா மாதிரி இருங்க போங்க வாங்க, அந்த பையனுக்கும் நம்மளோட சொந்த பந்தம் வேறு கிடையாது அப்படிங்கும்போது, சரி என்ன போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் வீட்டை கொண்டு விடுதேன் அப்படின்னு சொல்லி காரில் கொண்டு விடுதாங்க. அப்போது சத்யா சொல்கிறாங்க, மாமா ரொம்ப நன்றி மாமா, சீதாவுக்கு விரும்பிய வாழ்க்கையாக ஏதோ சூழ்நிலை அவங்களே அமைஞ்சிக்கிட்டாலும் நீங்களும் அதுக்கப்புறம் முரண்டு பிடிக்காமல் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது, சீதா கழுத்தில் தாலி இருக்கும்போது நான் என்னடா பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியல, என் கோவம்லாம் வந்து புஸ்வானமாகி போச்சு, சரி நல்லா இருந்தால் சரி தான், அந்த பெண் நல்லா பார்த்துக்காம பாரு அதுக்குன்னு சொல்கிறாரு, நம்மளும் இங்கே தானே இருக்கோம், அப்படி ஏதாவது ஒன்று விட்டுருவோமா அப்படிங்கும்போது, தேங்க்ஸ் மாமா அப்படிங்க, பரவாயில்லடா
சரி உனக்கு எப்போ பரீட்சை முடிவு வருது அப்படிங்கும்போது, மாமா இன்னும் 2 நாள் இருக்குது, 2 நாள் கழிச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. 2 நாள் கழிச்சு ரிசல்ட் நல்லபடியாக வருது. மாமா நான் வேலைக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், அங்கங்கே போகணும் வைக்கணும் அப்படிங்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் முருகேசனை சொல்லிட்டேன், வா முருகேசனை போய் பார்ப்போம்னு சொல்லி நேராக முருகேசனை பார்க்க போகிறாங்க. முருகேசனை பார்க்க போகிறாங்க. அப்போ முருகேசன் சொல்லுறாரு, அங்கே இப்போதைக்கு வேலை இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. அப்போ முத்து ஒரு பொருளை அட்டை போடும்போது ஒரு பொம்பளையால் காப்பாற்றி விட்டார். அந்த பொம்பளையால் ஃபோன் அடிச்சு, தம்பி நீங்கள் அன்றைக்கி செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேன், ஒரு நம்பிக்கையான ஆள் ஒரு மேனேஜர் வரணும்பா, கம்பெனியும் நம்ம வீட்டையும் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும், அப்படி ஒரு ஆள் இருந்தால் வேணும்பா அப்படிங்கும்போது, ஒரு பையன் படிச்சிருக்கான், என் மச்சினன் தான், நல்ல நம்பிக்கையாக இருப்பான், அதுக்கு நான் பொறுப்பு அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டி வா தம்பின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா இவன் தான் அப்படிங்கும்போது, எப்பா நம்மளுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அதையும் பார்த்துக்கணும், என் வீட்டுக்கார அப்பப்போ வேலையாக வெளியே கிளம்பிடுவார், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, என் வீட்டுக்கார வர சொல்கிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. இந்த தம்பி தானே, இவங்க இந்த தம்பி தாங்க அன்றைக்கி உதவி பண்ணது, அப்படியா ரொம்ப சந்தோஷம் தம்பி, இவர் தான் வேலைக்கு சேர்த்துருக்கீங்களா, சரி ரொம்ப நல்லது, மாதம் 30,000 சம்பளம், என்ன வண்டியில் போயிட்டு வர்றதுக்கு அது ஒரு 5,000 தந்துடுறேன், மாதம் 35,000 கையில் தந்துடுறேன் அப்படிங்கும்போது, ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. நன்றியெல்லாம் உங்கள் மாமாட்ட சொல்லுப்பா, உங்கள் மாமா வந்து ரொம்ப சிறப்பான காரியம் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்காரு, அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் தம்பி, இதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 லட்ச ரூபாயை கையில் கொடுக்காரு முத்து கையில். ஐயா எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி இதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கும்போது, இல்லையா உதவி பண்ணதுக்கு நான் பணம் கட்டோம்னா அது என்னி மாதிரி ஒரு ஆள் இருக்காது, நான் போயிட்டு வரேன், என் மாப்பிள்ளைக்கு நீங்கள் வேலை கொடுத்ததே பெரிய விஷயம், கம்பெனிலையும் உங்கள் வீட்லேயும் அப்படிங்கும்போது, சரியா நான் பார்த்துக்கிறேன் தம்பி, நாளிலேருந்து வந்துருங்க அப்படிங்கிறாங்க. சரியா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்து வீட்டில் சொல்கிறாரு, அத்தை சத்யாவுக்கு வேலை கிடச்சிட்டு இன்னும் நல்லா இருப்பான் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை சீதாவுக்கு நின்று கல்யாணத்தை பண்ணி வச்ச மாதிரி எல்லாமே பண்ணீங்க, அதே மாதிரி சத்யாவுக்கும் நீங்கள் எல்லாமே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, அத்தை என்னோட முடிய போகிறதில்ல, சத்யா வேலை பார்த்து நல்லபடியாக வரட்டும், அவனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து நாளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை மாமா முதல்ல வந்து வீடு வாங்கணும், வீடு வாங்கின பிறகு தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கும்போது, சரிடா அவன் எண்ணம் போல் இதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் சத்யா வேலைக்கு போகிறாரு, அங்கே பொறுப்பாக நடந்துக்கிறாரு, பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே பிடிக்குது. சத்யாவை சொல்கிறாரு, இன்னும் 10 மாதம் கழிச்சு இன்னும் 5,000 சம்பளத்தை கூட்டுறேன் அப்படிங்கிறாரு. இந்த சந்தோஷமான செய்தியை வீட்டில் சொல்கிறாங்க. முத்து இந்த 2 காரையும் நம்மளுக்கு வாங்கி தந்திருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே பெருசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க செல்வத்திட்ட, அந்த சீதாவும் மாப்பிள்ளையும் கார் வாங்கி தந்த நேரம் நல்ல கார் ஓடுது வைக்குது, நல்ல யோகமாக இருக்குது, அவங்களுக்கு நல்லா வெயிட்டாக பண்ணோன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. யோசிப்போம், நம்ம சிந்தனைக்கு எட்ட மாட்டேங்குது, நம்ம சிந்தனைக்கு எட்டின பிறகு இது பண்ணுவோம் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே விஜயா ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க, நடந்ததெல்லாம் கழுவி போடுதாங்க, தான் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணாமலைட்ட சொல்லுதாங்க, ஏங்க அவங்களாம் எதுக்குங்க விருந்துக்கு வந்தாங்க, சுருதி பேச்சுவாக்கில் சொல்லுது, ரோகிணி சொல்லுது அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, அவங்க நம்ம சொந்தக்காரங்க, விருந்துக்கு வரதான் செய்யும், என்னங்க சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி மீனாக வந்துடுறாங்க. ஏய் இதேண்டி சத்திரமாடி, உன் தங்கச்சி மாப்பிள்ளைலாம் கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது, அத்தை வீட்டில் உள்ள மளிகை பொருளை கொடுக்கல, அதுக்கு நாங்கள் தனியாக தான் வாங்கிட்டோம் அப்படிங்கும்போது, இந்த வீட்டு கிச்சனை தானே இது பண்ணியிருக்கேன், அது போக இந்த வீட்டில் உள்ள அடுப்பை தானே வச்சுருக்க அப்படி அப்படிங்கும்போது, முத்து சொல்கிறாரு, அடுப்பு எரிச்சா தான் சமைக்க முடியும், என்னடா நக்கலா அப்படிங்கிறாங்க. நக்கல் தான், நீங்கள் வெளியூர் போயிட்டு இருந்தீங்க, அந்த நேரத்தில் நாங்கள் விருந்து கொடுத்தோம், அப்போ என்ன இருக்குது அப்படிங்கும்போது, இந்த வீட்டில் உனக்கும் பொண்டாட்டிக்கும் இருக்க இடம் கிடையாது, நீங்கள் இன்னொரு ஆள் எப்படி கூப்பிடுவீங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா வாய்க்கு வந்ததை பேசாத, அடக்கி பேசு, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உனக்கு இன்னும் உரிமை இல்லைங்க, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் ஏன் பங்கு அவங்க 2 பேரும் எழுதி வச்சிட்டேன், இந்த 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு என்றைக்கும் அனுப்ப முடியாது அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் பங்கு முத்து மீனா பேரில் எழுதிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. பிறகு நீ உன் வீடுன்னு சொல்லிகிட்டு இருக்க, இந்த வீடு என் பேர்லேயும் தான் நான் பங்கு இருக்குது பாதி, அதை நான் பேரில் எழுதிட்டேன் அப்படிங்கும்போது, என்னங்க எப்படி சொல்கிறேன், அங்கே பாரு மீனா அந்த பத்திரத்தை எட்டுவா அப்படிங்கிறாங்க. இந்த பத்திரமாம்மா அப்படிங்கிறவங்க தந்து வச்சோம்மாம்மா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கே அப்போ தான் தெரியுது, அந்த பத்திரத்தை அவங்க உழைச்சே பார்க்கல, இந்த பத்திரத்தில் வந்து முத்துக்கும் மீனாவுக்கும் பாதி வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு ஒன்றும் உடனே, ஏங்க இப்படி பண்ணீங்க நீ கேட்காம அப்படிங்கும்போது, விஜயா என்ன கேட்காம இந்த வீட்டுக்கு எதிராக நீ என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன், நான் உனக்கு எதிராக பண்ணினேன் அப்படின்னா ஒரு விஷயம் இதுதான், இது நன்மையான விஷயந்தான் அப்படிங்கும்போது சொல்கிறாங்க, அங்கிள் நீங்கள் பண்ணது ரொம்ப சரி, இன்னும் சொல்ல முடியாதுல்ல அந்த ஆண்டி, இது என் வீடு என் வீடுன்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லும் போது முத்தும் மீனாவும் சொல்லலாம், இதுவும் எங்கள் வீடு தான் அப்படின்னா அவங்க சொல்லதுக்கு இது இருக்குது, அதுபோக அவங்க இந்த வீட்டை விட்டு எப்போவுமே போக மாட்டாங்க, இந்த ஆன்ட்டியால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா விஷயம் ஒன்றும் ஓடலை. பணக்கார பைத்தியம் வேறு இப்படி பேசுத, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லி இதுன்னு முடிக்காங்க. வெளியே வந்து பார்வதிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, வீட்டுக்கு வெளியே நின்று, பார்வதி இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, சூப்பரு அண்ணன் செம்மையாக பண்ணியிருக்கு, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்க. பார்வதி எனக்கு ஒரு ஐடியா சொல்லணும்னு பார்த்தா எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அண்ணாமலை இருக்காங்க, விஜயா இன்னும் திருந்தலை, திருந்துவேன்,
இல்லைன்னா திருத்தப்படுவ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் கிளம்பி போகிறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.